எடப்பாடி பழனிசாமி ரியல் மேனாக செயல்பட்டு தமிழகத்தில் அயன்மேனாக வலம் வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் புகழாரம் சூட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி 58 கால்வாயில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வைகை அணையில் போதிய நீர் இருந்தும் 58 கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம், நாம் தமிழர் கட்சி ஆகியவை அதிமுக கூட்டணிக்கு வருமா எனும் கேள்விக்கு பொறுத்திருந்து பாருங்கள் என பதில் அளித்துள்ளார். உங்களுக்கு நன்றாக தெரியும், 58ஆம் கால்வாய் பாசன பகுதி 58 கிராம பொதுமக்கள் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுடைய குடிநீர், வேளாண்மை, கால்நடை வளர்ப்புக்கு ஒரே ஜீவாதாரம் 58ஆம் கிராம கால்வாய் பாசன திட்டமாகும். இது ஆரம்பத்தில் 33 கோடி அளவில் இது உருவாக்கப்படுவதற்காக திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டது. ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. விஜய் தனித்துன்னு சொல்லிட்டாரு சார். இருந்தாலும் கூட அதிமுக பெரிய எதிர்பார்ப்போட எதிர்பார்த்ததா சார்? நம்ம கிட்ட வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏமாற்றத்துல மதிப்பு ஏன் இவ்வளவு அவசியம்? எதிர்பார்த்தீங்க போல, ஒரு வராம போயிட்டாரு. பொறுமை, வெயிட் அண்ட் அப்ப வருவாரு. வெயிட் அண்ட்